Hello, Mr. RJ Balaji, and welcome to Galatta Plus. வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். நீங்கள் சொல்கிறத கேட்குறது எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகணும், பட் ஆனால் ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் வித் யூ அகெயின். Robin Williams said that comedy is a kind of catharsis for him அப்படின்னு சொன்னார். பிகாஸ் அவருக்குள்ள நிறைய சேட்னஸ் இருந்தது. ஸோ அதனால அந்த சேட்னஸ் மறைக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய காமெடி பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்க. அண்ட் தெர் இஸ் திஸ் யூஷுவல் கிளீஷே இமேஜ், ஆர் கிளீஷேன்னு சொல்ல மாட்டேன், பட் காமன் இமேஜ் ஆஃப் எவ்ரி கிளவுன் மாஸ்க்கு பின்னாடி tears இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. I know that you've had a tough childhood, and so do you think that maybe that is one of the reasons you took to comedy? This is a psychological question, but இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கா? எஸ், டு பி ஆனஸ்ட், இது வந்து திஸ் இஸ் நாட் a way to shield from the outside world that this is happening to me, but I don't want to show this side. I want to rather project me as a happy person, not that. My mother always had this humor as a let out. So there's a lot of humor in the family which is used as a let out, not as a shield. We kind of see humor in all the tragic situation that happened to us. We saw all of that as children, me and my siblings. So adudha vandu it became me. I don't use this as a shield, but I am that person who is from a funny family or a humorous family, and அது என்னோட ஸ்ட்ரென்த்தா என்னோட வேலைக்கு மாறிச்சு. But if you take out all of this job, being an RJ or cinema or any of this job, if I would have been in a bank, I would have been still the funniest teller because this is me. And I didn't use that as a shield, but yes, some of the deepest of ஏதாவது ரைட்டிங் இந்த படத்தில் இருந்ததோ இல்லைனா இல்லை வேறு ஏதாவது நான் ஷோவில் பண்ணதோ இருந்ததெல்லாம் வந்து ஐ டேக் இட் ஃப்ரம் மை லைஃப். நிறைய ஃபன்னியாக இருக்கிறதுனா அந்த நேரத்தில் நடந்தபோது எனக்கு ட்ராஜிக்காக தான் இருந்தது. அதை நான் இன்றைக்கி உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு அது ஃபன்னியாக மாற்றுறதுக்கான எபிலிட்டி கிடச்சிது. பட் ஆனால் ஷீல்டு கண்டிப்பாக கிடையாது. ராபின் வில்லியம்ஸ் சொன்னது வந்து மேபி அவரோட வாழ்க்கையாக இருக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ஷீல்டாக இதை யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இமேஜின் ஐ வாஸ் 21 when I was married and my father abandoned my family, but still I had to go out to a radio station every day and sound happy. So was not a shield, it was my job. Right. And because I was funny as a person, they hired me as an RJ and gave me a prime time show in the morning. So நான் வந்து எல்லாருக்கும் அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஒரு சின்ன பையனை காலேஜ்லேருந்து பிடிச்சி கூட்டினு வந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் என் லைஃப்பில். சோகமாக இருந்தாலுமே ஐ வில் ஃபைண்ட் சம் ஹாப்பினஸ் அவுட் ஆஃப் இட், சம்திங் ஃபன்னி அபவுட் தட். ஸோ அதுதான் வீட்ல விசேஷம். பேண்டமிக் அப்புறம் வர உங்களோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ், பிகாஸ் மூக்குத்தி அம்மன் இதுக்கு போயிடுச்சு, ஓடிடிக்கு போயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த ஃபீலிங்? இஸ் இட் கான்ஃபிடண்டாக இருக்கீங்களா, நர்வஸாக இருக்கீங்களா? பிகாஸ் ரைட் நவ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் த இண்டஸ்ட்ரி. ஆடியன்ஸ் வந்து இதுதான் பார்ப்பாங்க, இல்லை அதுதான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. தெர் இஸ் nobody is sure about anything. What is your state of mind? Thing about nobody is sure about anything is that அதுவே வந்து ஒரு ப்ளஸ் இல்லை. அதுவே வந்து ஐம் சேயிங் அப்போவே வந்து தெர் இஸ் நோ லாஜிக் டு வாட் பீப்புள் திங்கிங். யூ ஹாவ் டு பி ஷுர் அபவுட் சம்திங், யூ நீட் டு ஹேவ் சாலிட் இது. எங்களுக்கு இந்த படமாக எடுத்ததில் வந்து ஒரு ரீமேக், எஸ், பதாய்ஹோ வந்து ரொம்ப நல்ல படம். அண்ட் ஒரு நல்ல படத்தை இன்னும் பெட்டராக எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இமேஜின் த சேம் ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் டு டூ த ஃபில்ம் ஒன் மோர் டைம், ஈ வுட் ஹவ் ஸ்டில் மேட் சம் சேஞ்சஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிதுன்றதுனால ஒரு நல்ல படத்தை இன்னும் பெட்டராக எடுத்திருக்கோம். அண்ட் ஆடியன்ஸ் வருவாங்களா மாட்டாங்களான்ற கொஸ்டினுக்கு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பீப்புள் வில் கம் வித் தேர் ஃபேமிலி டு வாட்ச் திஸ் ஃபில்ம் ஆன் தியேட்டர், பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எவ்ரி திங் ஆன் ஆடியன்ஸ். வரமாட்டாங்க. நல்ல படம் அதை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக வருவாங்க. யூ ஆர் நாட் ஆர்ஜே பாலாஜி த டைரக்டர், ஆக்டர், வாட் எவர். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி வேறு ஏதோ வேலை பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து அப்பப்போ டிவி பார்க்குறோம். யூஆர் நாட் என்டர்டெயின்மெண்ட், யூஆர் ஸ்டில் அன் ஆர்ஜேன்னு வச்சுக்கோங்க. வுட் யூ கோ டு வீட்ல விசேஷங்க? ஐ எம் ஆஸ்கிங் நாட் அபவுட் திஸ் ஃபில்ம், பட் ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் யுவர் மூவி வாட்சிங் ஹேபிட். ஹவு ஹேஸ் இட் சேஞ்ச்ட்? ஐ எம் கமிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ want to get this question to. அதாவது இப்போ லாக்டவுன் வந்துருச்சு, ஓடிடிலாம் வந்துருச்சு, and people their habit of watching a film, which film they want to watch in theater, which they want to watch in OTT, இதுக்கெல்லாம் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது அண்ட் காரணங்கள் மாறி இருக்குது. அண்ட் நான் இப்போ சாதாரண ஒரு ஆடியன்ஸாக இருக்கேன். நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸ். நான் இந்த படம் வந்து ப்ரொமோ பார்க்குறேன், இதோட ப்ரொமோஷன்லாம் பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற ட்ரெய்லர் பார்க்குறேன். எனக்கு இது தேட்டரில் வந்து பார்க்கணுமா அப்படின்னா நான் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் பீப்புள் ஆர் ஆக்சுவலி டயர்ட் ஆஃப் வாட்சிங் டூ மச் பிளட் ஷெட் ஆன் ஸ்க்ரீன் வித் ஜீரோ எமோஷன். ஐம் சேயிங் லிட்ரலி ஜீரோ எமோஷன். வித் யூ டேக் எனி பிக் ஃபில்ம்,
and there is not even one single dialogue of a man a woman talking to each other with heart. There is not even one dialogue between a brother. ரெண்டு ஒரு அம்மா பையனாக இருந்தால் கூட என்னோட சபதத்தை நிறைவேற்றுற நீதா என் அப்படின்னா அது அப்படி ஒரு நிஜ அம்மா அப்படி பேச போகிறதில்ல. ஸோ ரொம்ப நிறையா இதை பார்த்து எங்கேயோ ஒரு ஒரு ப்ரீத் பண்ண ஒரு இடம் வேணும்ல, அந்த இடம் தான் நான் இந்த படமாக பார்க்குறேன். அண்ட் அகெயின் நான் ஃபேமிலி எமோஷன்னு சொல்லும்போது கட்டி பிடிச்சி அழுது அம்மா என் தங்கச்சியே அந்த மாதிரி படமும் இது கிடையாது. இட் இஸ் அ வெரி ஹாப்பி லைட் ஹார்ட்டட் ஃபேமிலி ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் வி ஹவ் நாட் சீன் தட் ஃபிலிம் ஃபார் அ குவைட் சம் டைம். இப்போ நீங்கள் டிவியில் பார்க்க முடியுமா? நான் பார்க்கலாம் இந்த படத்தை. இப்போது இமேஜின் த சேம் பாய் ஆர் கேர்ள் டேக்ஸ் இஸ் மதர் ஃபாதர் டு அ தேட்டர் அப்படின்னா தட் இஸ் பீன் அ லாங், ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பார்த்து. ஸோ இது அந்த படமாக இருக்கும். யூ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யர் கரியர். அதில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நீங்கள் டைரக்டர் ஆனது எல்கேஜியோட. எல்கேஜி ஐ co-directed. யூ co-directed and மூக்குத்தி அம்மன் யூ directed. Yes. எல்கேஜி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்வால்வ்மெண்ட் லைக் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆஸ் அப்போஸ் டு ஜஸ்ட் நான் அந்த செட்டுக்கு போகிறேன் நடிச்சுட்டு திரும்பி வரேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டில் என்டர் பண்ணி இன்வால்வ் ஆகி ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பண்ணது எல்கேஜி. வாட் வாஸ் யுவர் பிகெஸ்ட் லேர்னிங்? யூ ஹாவ் டு பிளான் யுவர் ஓன் கெரியர், ஓன் ஃப்யூச்சர். உங்களுக்கு எது வரும் வராது, உங்களுக்கு எது கரெக்டு தப்பு. அண்ட் படம் வந்து எனக்கு நான் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு ரீசனாக தான் அது பார்த்தேன். பட் ஆனால் அதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா நம்ம தான் நம்மளுக்கு பண்ணிக்கணும், யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மோர் தென் மீ இட் இன்வால்வ்ஸ் பீப்புள். லைக் ஐ எம் சேயிங் there's a big trust factor I see in these two films. I'm not claiming myself to be two films na LKG and மூக்குத்தி அம்மன். Yeah, with this third one இப்போ நான் ஒரு லோகேஷ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இப்போது நான் அவனோட படம்லாம் எனக்கு அந்த படத்தில் இருக்கிற நிறைய விஷயம் எனக்கு அவன் போட்டு காமிச்சிருக்கான், நான் என்னோடய படத்தில் இருந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வி டிஸ்கஸ். பட் ஆனால் எங்கேயோ வந்து நான் அந்த பிராண்டா ஐ நீட் அ ஸ்டார் டு டூ மை ஃபில்ம் அப்படின்னா இல்லை. எனக்கு நான் தான் ஸ்டார். நான் எடுக்கிற படம் தான் கேஜிஎஃப். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ட்ரஸ்ட்ன்றது ஒன்று ரெண்டு நிஜமாவே அப்படியா ஸோ எனக்கு அந்த ஸோ இப்போ நான் இந்த படம் ரெண்டு படத்தில் வந்து பீப்புள் கைண்ட் ஆஃப் வெரெவர் ஐ கோ இவன் படமாக இது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும், அது ரிவ்யூவர்ஸ்க்கு சொல்ல. நான் வந்து ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு மூக்குத்தி அம்மன் நாங்கள் பார்த்தேன், எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப பிடிச்சதுன்றது ஐ see it from all walks of people. அண்ட் இப்போ நான் இந்த படத்தை ட்ரெய்லர்லாம் விடுறதுக்கு முன்னாடியே when I started promoting நல்லாயிருக்கும் அப்படின்னு இவன் ஏமாற்ற மாட்டான் அந்த ஒரு இது இருக்கும்போது ஐ திங்க் முன்னாடி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து காசு போடுற ப்ரொடியூசருக்கு திருப்பி காசு போகணும் அப்படின்றதுல தான் நான் எல்கேஜி ஆரம்பித்தேன். பட் சம்வேர் ஐ மூவ்ட் ஆன் ஃப்ரம் தேர். somebody has to come with this family and not disappoint என்றது தான் என்னோட டாப் ப்ரியாரிட்டி. ஸோ த லேர்னிங் ஹஸ் பீன் ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ளே டு மை ஸ்ட்ரென்த். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் பீப்புள் ஹாப்பி, என்டர்டெயின்ட் இன் மை ஃபில்ம்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஐ எம் ஹாப்பி டூயிங் ஒன் அட் அ டைம் தென் டூயிங் மல்டிபிள் திங்ஸ். ஐ எம் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆல் மை எனர்ஜி இன் மேக்கிங் த ஃபில்ம் அண்ட் ஆல்சோ டேக்கிங் த ஃபில்ம் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். லைக் நான் இது வந்து அட் அ ஸ்ட்ரெச் வந்து ஒரு 30வது இன்டர்வியூ. பட் ஆனால் ஐம் நாட் கம்ப்ளைனிங், ஐம் நாட் டூயிங் இட் வித் ஐயோ பண்ணுமேலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு படம் ஒரு நேரத்தில் பண்ணும்போது என்னோடய ஃபுல் எனர்ஜி வந்து அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட பெரிய லேர்னிங். இட் இஸ் நாட் முன்னாடி நான் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுவேன், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம ப்ளே பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து வரவங்களை வந்து ஹாப்பி ஆக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அதுதான் என்னோட பெரிய லேர்னிங். இனிமேல் உங்கள் எல்லா படங்களும் நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? ஒரு படம் எடுக்க எனக்கு 15 மாதம் ஆகுது. அதை நான் சொல்கிறது எழுதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 12 to 15 months ஐ டேக். 2019 வந்து எல்கேஜி February, 2020 நவம்பரில் வந்து மூக்குத்தி அம்மன், அண்ட் 2022ல். ஸோ இது ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் இன்னொன்று வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் வாட் காட் மீ ஹியர் வில் நாட் கெட் மீ தேர். So whatever I've learned with other filmmakers as an actor and whatever I've learned from cinema, watching cinema from childhood, I've implemented in these 3 films. என்னால் முடிஞ்சதெல்லாம் எது ஸ்ட்ரென்த், எது வீக்னஸ், எதுக்குள்ளே நான் போகலாம், எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் ஐ வாண்ட் டு see what other people can do with me. So என்னென்னா the thought is to act in 2 or 3 films with good filmmakers and learn what they bring from me and use that to further direct films with me. அதாவது அடுத்த வருஷம் நான் என்னோட அடுத்த படம் டைரக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டிரெக்ஷன் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 3 படம் நடிக்கலாம் அப்படின்ற பிளான். ஸோ தட் எனக்கு இன்னும் போகிறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அண்ட் என்னோட ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் வைட் ஆகும். ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்படி ஹூ ஸ்டார்டட் அவுட் காமெடியாக ஆரம்பிச்சு இப்போ பெரிய ஹீரோ இருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன். பிகாஸ் அவருக்கு வந்து இட்ஸ் பிகம் ஒன் ஆல்மோஸ்ட் லைக் அ லெஜெண்டரி ட்ரான்சிஷன். டு யூ ஹாவ் லைக் an example? I'm not asking you to name this person, but do you have some kind of like இந்த ட்ராஜெக்டரியில் நான் போக விரும்புகிறேன், இந்த ட்ராஜெக்டரி எனக்கு சூட் ஆகாது, இந்த ட்ராஜெக்டரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நான் ஒரு படத்தில் இப்போ நான் ஹீரோ ஆகிட்டேன். நான் எல்கேஜிக்கு முன்னாடி ஐ டிட் திஸ் லாசிக், கண்ணாடி போட தேவையில்லை.
பட் ஆல் அலாங் பீப்புள் ஹவ் சீன் மீ வித் கிளாஸஸ் அப்படின்னும் போது ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி அ ரூட் ஷாக் டு ஆடியன்ஸ் வென் நான் ஒரு படம் பண்ணுறேன் ஹீரோவாக பண்ணுறேன் போது எனக்கு டக்குன்னு கண்ணாடி இல்லாமல் கூலிங் கிளாஸ் போட்டு 6 பேக்ஸ் வச்சுட்டு ஃபைட் பண்ணி இது எனக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த கண்ணாடி எடுக்கிறதுக்கே ஐ டுக் 3 ஃபிலிம்ஸ். எல்கேஜியில் நான் கண்ணாடி போட்டிருந்தேன், மூக்குத்தி அம்மன்லேயும் அந்த கேரக்டர் கொஞ்சம் பரிதாபமாக தெரியணும்னா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம். அண்ட் இந்த படத்தில் தான் ஒரு அம்மா அப்பா பற்றின படத்தில் நான் ஒரு பையனாக இருக்கேன், அதுவும் வந்து கொஞ்சம் நான் என்னோடய நார்மல் ஏஜோட ஒரு கொஞ்சம் வருஷம் கம்மியாக ப்ளே பண்ணணும் போது இதில் கண்ணாடி எடுத்தால் தப்பாக தெரியாது, சீம்லெஸ்ஸாக இருக்கும்ன்றதுனால இட் டுக் ஸோ மச் பிளானிங் ஃபார் மீ டு டேக் த கிளாஸஸ் இன். ஸோ அதே மாதிரி என்னோடய க்ரோத்தாக நான் இல்லைனா போகிற வழியாக பார்க்குறது வந்து ஐ வாண்ட் டு டூ ஃபில்ம்ஸ் இன் அ ஸ்பேஸ் வேர் பீப்புள் நோ இது ஆர்ஜே பாலாஜி படம், ஜாலியாக இருக்கும், ஃபேமிலியோடு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி படங்களை எனக்கு தொடர்ந்து பண்ணணும். அண்ட் நான் ஒரு படம் எடுத்துட்டேன், 2 படம் எடுத்துட்டேன், அதனால் நான் நல்லா பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு கோ டூ சம்திங் எல்ஸ். இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரிமெண்ட் டூ மச். ஐ வாண்ட் டு டூ a set genre of films that is like typically in the future will be defined as my film. How did Kaatru Velide happen then? Because அது ரொம்ப dramatic-ஆ ஒரு departure. So why did you go into that zone? Was it just to see நம்மளால பண்ண முடியுமா, அது அந்த மாதிரி ஒரு ஐடியாவா இல்லை? அப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் டைரக்ஷன்லெஸ். ஐ வாஸ் ஆஃபர்ட் மல்டிபிள் ரோல்ஸ் இன் ஒரு வருஷத்தில் நான் 6-7 படம்லாம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆஃபர் வரும் 10, 15, 20 ஆஃபர் வரும், அதில் எனக்கு பிடிச்சதுன்னு நினச்சி நான் ஒரு 6-7 பண்ணுவேன். ஸோ வென் சம்மன் லைக் மணி சார் காலிங் யூ, அவரே வந்து நான் சிங்கப்பூரில் இருந்தேன், அப்போ வந்து நான் மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் அமிதாப் பச்சன் ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். நான் சைமா அவார்ட்ஸ் வாங்கிட்டு கீழே வரேன், யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இல்லை சீரியஸாக மணி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், சார் வாண்ட்ஸ் டு மீட் யூன்னு. நிஜமாலே மணிரத்னம் சார் பார்க்கணுன்னு ஆமான்னு. நான் ஒரு 4 நாள் சிங்கப்பூரில் அவார்டு வாங்க போகிறோம், அந்த ஊரை சுற்றி பார்க்காம எப்படி வர முடியும்? நான் வந்து என்ன நினச்சேன், சரி மணிரத்னம் சாரே கூப்பிட்றாரு, சிங்கப்பூராது மலேசியாவாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி சென்னை வந்துட்டேன். அடுத்த நாளைக்கு he was there with me for 40 minutes and he narrated my part in the film and also the entire idea of the film. எனக்கு எதுவுமே இல்லை. அப்பா என்ன மணிரத்னம், நம்ம ஒரு நடிகர்னு மணிரத்னம் நம்மக்கிட்ட கதை சொல்கிறாருன்றது ஒரு என்ன சொல்கிறது ஆச்சரியத்தில் தான் நான் அந்த படத்துக்கே போனேன். பட் ஆல் அலாங் ஐ ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஐ டோன்ட் சே டிஸ்பிலீஃப், பட் ஆனால் இது நான் எப்படி இதுக்கு கரெக்டு. நான் அவர்கிட்டே கேட்டேன் ஷூட்டிங் போது, சார் இது அப்பாஸ் மாதிரி யாராவது வந்து பயங்கரமாக இருக்கிறவங்க நான் ஏன் சார் என்ன யூ லுக்கிங் டவுன் ஆன் மை கேரக்டர்? சார் உங்கள் கேரக்டர் இப்படி இருக்குது, ஐ எம் லுக்கிங் டவுன் ஆன் மை ஸ்கில்ஸ் ஆர் பர்சனாலிட்டி தட் ஐ கேரி. ஏன்னா அப்புறம் வந்து நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, இதில் நம்ம காமெடியா இல்லை இதில் இந்த படத்துலேயே டிக்னிஃபைட் மேன். ஆக்சுவலாக எனக்கு படம் முடியும் அந்த எடுத்து 15 நாள் ஏதோ, அதில் ஒரு 10th டே தான் எனக்கு புரிஞ்சுது அந்த படத்துலேயே டிக்னிஃபைட் மேன் நான் தான், நல்லவன் நான் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் ஐ தாட் வாட் எவர் இட் இஸ், நான் ஒரு மணிரத்னம் ஆக்டர். ஸோ எனக்கு அந்த டைமில் டைரக்ஷன் இல்லை, எனக்கு எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாது. சம் பீப்புள் வாண்டட் மீ டு பி தட் நெக்ஸ்ட் பிக் திங் நெக்ஸ்ட் டு அன் ஹீரோ, அந்த ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதில் ஐ வாஸ் கேரிட் அவே அண்ட் அவெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது ஐ காட் குட் டைரக்டர்ஸ் லைக் மணி சார் ஆர் ஏஆர் முருகதாஸ் அவங்களோட ஒரு படம் பண்ணேன். ஸோ ஐ ஒர்க் வித் சம் ஆஃப் த பிக் டைரக்டர்ஸ். ஆனால் அதுவுமே வந்து ஐ வாஸ் நாட் ஹாப்பி. இமேஜின் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு சம்படி ஃபார் 70 days and not doing anything. Yes, you are in a big film. I don't want to be that person just standing. எனக்கு வந்து I feel too small doing all of that. That's when I thought I'll stop, take a pause. Okay, people are not writing for me, so I should start writing for. I was feeling because in a radio show la இல்லனா நான் இங்க ஒரு காலேஜ்ல போய் நான் ஸ்டேஜ்ல இருக்கேன்னா I feel like a king. என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் இன்னொரு ஸ்பாட்ல போகும்போது எனக்கு அது ஃபீல் ஆகலைன்னும் போது let me create my own spot then. Right. ஸோ அதுதான் ஐடியா ஆஃப் இப்போ இருக்கிற டைரக்ஷன் வந்து அதுதான். Do you miss being an RJ? I'm still an RJ. No, but I'm saying full-time RJ. I have a podcast in Spotify and we started last year and that podcast is in Indiaவில் டாப் 5ல இருக்காது. ஸோ அது நான் அது நம்பரில் என்ன நம்பர் இருக்குது எவ்வளோ பேர் கேட்குறாங்களான்னு தாண்டி ஆஃப்டர் எவ்ரி மண்டே ரிலீஸ் ஆகும். The messages that I get are making me feel so happy. Nice. I feel so good doing that. எவ்ரி ஃப்ரைடேவே வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்தே எனக்கு கையில் நடக்கும், ஐயோ திங்கக்கிழமை பாட்காஸ்ட்டு. என்ன வேலை பண்ணாலும் ஐ டேக் தட் வெரி சீரியஸ்லி. ஐ ஸ்டில் டூ இட் வித். நான் 2006 வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஷோ லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போதோ இல்லை அப்போ எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்கில் தான் நான் இன்றைக்கும் பண்ணுறேன். ஆனால் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டூயிங் தட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் அண்ட் எவ்ரி வீக். அண்ட் இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் இது. ஐ ஹவ் சைன்ட் வித் தெம் ஃபார் 5 years மினிமம். ஸோ எங்களோட ஐடியா என்னென்னா எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் ஆல்ரெடி 2006 கேட்டு வளர்ந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் ஐ வாண்ட் தெம் டு be related to me in some way through radio, through the audio medium. இப்போ ரேடியோ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
நான் ரேடியோவில் இப்போ லாஸ்ட் இயர் வந்து என்னோட அதாவது பேண்டமிக் போது தான் ஐ குவிட் மை ஜாப். பிகாஸ் நான் தான் குவிட் பண்ணேன். 2 ரீசன். ஒன்று வந்து நான் வேலையை விட்டு போனால் ஒரு 5 பேர் வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஹை பெய்ட். ஸோ இப்போ நான் வந்து என்ன வச்சுக்கணும், ஏன்னா நான் கொஞ்சம் பாப்புலராக இருக்கேன், என்ன வச்சுக்கிட்டு அந்த சேலரிக்காக 5 பேரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஐ ரேதர் ஸ்டே அவுட் ஆஃப் இட் அண்ட் ஹாவ் தட் 5 people who are like very close to me in the office for 6 மாதம் எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்களே. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த லாஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே வந்து செம்மையாக அழக்கூடாது. ஆனால் என்னென்னா ஏற்கனவே சோகத்தில் இருக்கிற இந்த நாட்டை நம்ம வேலையை விட்டு போகிறோன்னு சோகத்தை சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்துறமேன்ற ஃபீலிங்கில் பண்ணி கடைசியில் அழுதுட்டேன். எல்லாம் முடிச்சு வெள்ளிக்கிழமை ஐயோ இன்றைக்கி தமிழ்நாடே நம்மளால் சோகமாக இருக்கே அப்படின்ட்டு நான் வந்து மெயிலெலாம் இப்போ எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா திங்கக்கிழமை அன்றைக்கி ஒரு மெயில் வருது. அண்ணா வை யூ டென்ட் டூ ஷோ லாஸ்ட் வீக்னு ஒரே ஒரு பையன் ஒண்டி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு இதே ஷோ 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 எஸ்எம்எஸ் மெயில் இதெல்லாம் வரும். நாங்கள் ட்ராக் பண்ணுவோம் ஒரு ரேடியோ ஸ்டேஷனாக. இப்போது த பீப்புள்ஸ் நீங்கள் எப்படி படம் பார்க்குறது மாதிரி இருக்கோ அதே மாதிரி ரேடியோ மீடியமும் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்வேர் ஐ வாண்ட் டு ஸ்டில் டாக் டு பீப்புள் as an RJ, but in a different medium. I chose podcast. So I'm still an RJ. I don't miss being an RJ. இப்போது ஐ சா ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க தட் இந்த வீட்டில் விசேஷம் படத்தில் ஹிந்தி வெர்ஷனில் வந்து அந்த அம்மா கேரக்டர் வந்து ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட், ரைட்? Yeah, true. ஸோ அவங்க வந்து abortion is a sin or something like that she says. ये पाप है அப்படின்னு அந்த மாதிரி she says something like that. உங்களுக்கு அது ஒத்து போகல, ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ப்ரோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தட் திங் லைக் தட். ஸோ மை கொஸ்டின் டு யூ இஸ், நீங்கள் வந்து எழுதுறது உங்களோட வியூஸை தான் பிரதிபலிக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், can't you write a story about a person who is completely different on the political fence from you? Because அப்போ தானே you will be able to grow. இல்லைனா after you exhaust all your qualities, உங்களுக்கு வந்து you'll be left with the I get that. Yeah. So why not? I'm just ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன். Why not? Because அந்த woman தானே சொல்கிறாங்க, she's the fictional character. So why not let that be? Like, because அது அவங்க பிலீஃப். ஜஸ்ட் லைக் இப்போ வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம அப்பா அம்மாவோ பாட்டி தாத்தாவோ they might have lots of beliefs that நம்மள ஒத்துக்குவாத beliefs, but we still with them, we love them, we do all that kind of stuff. So I was just curious about that. See, இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, யூ அப்சர்வ் தட் வெல். இப்போ நீங்கள் வந்து சொன்ன கொஸ்டினோட செகண்ட் பார்ட், லாஸ்ட் பார்ட் தான் வந்து என்னோட பதிலே. இப்போது எனக்கே வந்து தெரியும், இப்போது ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் நம்ம தமிழ் படத்தில் இருக்கிற போன ஜென்ரேஷனில் இருக்கிறோம், அவங்க படத்திலலாம் பார்த்தா எல்லாரும் அவங்கள மாதிரியே பேசுகிற மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னோட தாட்ஸோ இல்லை என்னோட மேனரிசமோ எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வரக்கூடாது, அதே மாதிரி அவங்க பேசக்கூடாது, நான் நினைக்கிறது கரெக்டாக அதனால் அவங்க அதே சொல்லணும் அப்படின்ற தாட் எனக்கு கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்துலேயே நீங்கள் சொன்னீங்க தாத்தா பாட்டி வீட்டில் வந்து கொஞ்சம் மீனாக இருப்பாங்க, கான்ட்ரடிக்டிங்காக அதை பேசுவாங்க, இல்லை அவங்களோட வேல்யூஸ் நம்மளோட ஒத்து போகாமல் இருக்கும், பட் ஸ்டில் வி லிவ் வித் தம், டாலரேட் தம், ஆர் ப்ராபப்ளி ஒரே வீட்டில் இருக்க பழகிருப்போம். அதே விஷயங்கள் அந்த மீனாக இருக்கிற என்னோட வேல்யூஸ்க்கு ஒத்து வராத சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் இல்லை, நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே. பட் ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன், பிகாஸ் அந்த கேரக்டரோட வேல்யூ சிஸ்டம் அது, இட்ஸ் நாட் மைன். அது வந்து ஐ வாண்ட் தெம் டு பி லைக் தட். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன மாதிரியே எல்லாரையும் பண்ண முடியாது. பட் ஒரு சில விஷயம் லைக் அபார்ஷன் இஸ் அ சின் அப்படின்றது படத்தோட ஒரு மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் ஒருத்தர் வாயிலேருந்து சொல்கிறோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைப்பேன். ஓகே, அதாவது எல்லாருமே வந்து என்ன மாதிரி இருக்க தேவையில்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஐ வாண்ட் டு டேக் த சாய்ஸ் ஆஃப் சேயிங் த ரைட் திங்ஸ் டு த மெயின் பீப்புள். ஐ கேன் ஹாவ் ஒன் பார்ட்டி பீங் மீன் அண்ட் ரூட் பிகாஸ் ஷீ இஸ் காட் தட் வேல்யூ சிஸ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்புனா ஒரு 85 வயசு பார்ட்டிக்கு வந்து நம்ம வேல்யூ பற்றி கிளாஸ் எடுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் அந்த பார்ட்டியை நான் இந்தியில் வந்து மீன் ரூடாக இருக்கிற பார்ட்டி வந்து திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இத்தனை நாள் அவங்க பண்ணதுக்கு எனக்கு என்னென்னா, இத்தனை நாள் அந்த பண்ணதுக்கு அவங்களுக்கு படத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதுதான் என்னோட வேல்யூன்றேன். ரைட். அண்ட் இந்த இடத்துல வந்து அபார்ஷன் இஸ் அ சின் ஒரு அம்மாவே வந்து அபார்ஷன் பாவம் அப்படின்றத வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து சொல்ல வேண்டாம். அது வந்து என்னோட வாய்ஸாக பார்க்குறாங்க, நான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஸ்ட்ராங் வாய்ஸாக பார்க்குறேன். அந்த இடத்துல நான் அது சொல்லாமே விட்டுடலாம். ஏன் குழந்தை பெற்றுக்கணும்னா அந்த அம்மாவுக்கு வந்து இட்ஸ் அ சாய்ஸ். ஷீ டசன்ட் ஹேவ் டு வேலிடேட் வித் அ ரீசன். No, you are absolutely right. I am also saying that character would also be right because that is her value system. Correct.
எனக்கு மெயின் கேரக்டரில் அந்த மாதிரி தப்பான வேல்யூஸை வைக்க வேண்டாம்ன்றது கான்ஷியஸான டிசிஷன். மற்ற கேரக்டர்லாம் வந்து எனக்கு இல்லாத வேல்யூ சிஸ்டமில் அவங்க வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் இது கொண்டு வராங்கன்னா எனக்கு பர்ஃபெக்ட்லி ஃபைன். லெட் தெம் பி இன் தட் சேம் வேல்யூ. அதை நான் படத்தில் எல்லா படத்துலையுமே வச்சுருக்கேன். எல்லா படத்துலையுமே இருக்கிற சில கேரக்டர்ஸ் வந்து அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் இல்லாமல், ஆனால் மெயினாக இருக்கிற ஆளு ஆடியன்ஸ் கிட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஐம் டாக்கிங் அபவுட் யங் கிட்ஸ். தே டோன்ட் வாண்ட் டு see somebody saying that on screen as a value, even though they have their own belief system. அண்ட் இந்த படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஊர்வசி, சத்யராஜ் 2 பேருமே they are not portrayed as people with that value system. அண்ட் நாங்கள் அந்த கேரக்டர் தான் மாற்றிருக்கோமே தவிர அந்த ஒரு டைலாக் கொண்டு மாற்றலை. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், they more even though they're rooted, they're more progressive. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த படத்தில் இருக்கிற ஆயுஷ்மான் குரானா will always look up to the upper அந்த அவன் he wants to be that person who is not related. ஆனால் இங்கே வந்து அந்த வேலை பார்த்தீங்கன்னா கோத்ரேஜில் வேலை செய்வாங்க. ரொம்ப சோகமாக அப்பா வந்து சண்டை போட்டிருப்பாரு, கோத்ரேஜ் போட்டு திறக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வேலையும் படத்துக்கு யூஸ் ஆகலை, அவனோட கேரக்டரும் எங்களுக்கு ஒட்டாத மாதிரி இருந்து. ஸோ வி மேட் him, I play a biology teacher in the film. So my work is kind of related to an irony to the entire இது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மாற்றிட்டு then we have taken that out. When you are talking about progressive values, would you do Shubh Mangal Zyada Savdhan, where Ayushmann Khurrana played a gay character, for instance? I love to. Like Modern Loveனு எனக்கு Shubh Mangal Zyada Savdhan நான் பார்க்கல. Okay, I'm just இல்லை நான் சொல்கிறேன், Modern Loveனு ஒரு சீரீஸ் இருந்தது, அது நான் ஃபர்ஸ்ட் சீசன். அதை நான் பார்க்கும்போது there was a very very beautiful story of a gay couple wanting to have a surrogate child. ரைட் ஆமாம். எனக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே ஆஹா அப்படி இருந்தது. நான் அப்படியே தண்ணில் அது ஒரு பயங்கர ஹாப்பியாக டியர்ஸ் வந்தது. அது அந்த சீரீஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை எனக்கு படமாக பண்ணணுன்றது ஆசையாக இருந்தது. பட் ஹவு ஃபார் இஸ் டூ ஃபார் அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு தெரியல. இப்போது இந்த படம் வந்து நம்ம ஊரில் வந்து காலாகாலமாக வீட்டில் 10வது குழந்தை 12 குழந்தை பெற்றுக்கிறதுலாம் 50 வயசில் அம்மா ப்ரெக்னென்ட் நார்மலான விஷயத்தையே இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் படமாக எடுக்கிறீங்களே அப்படின்ற கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்கண்ணா. கேட்குறாங்களா நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த கான்ட்ரவர்சி சப்ஜெக்டை மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க? இது கான்ட்ரவர்சியில் இல்லைங்க, இது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு படம், ஒரு ஹாப்பி படம். இமேஜின் இஃப் ஐ வாண்ட் டு டேக் தட் ஃபில்ம் நவ் அண்ட் ஐ டோன்ட் நோ இது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு 200% இருக்குது. ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் சேம் செக்ஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிற. they are my best friends. They have so much value. அண்ட் வெளில இப்போ நம்ம காலகாலமாக வந்து கே அப்படின்னாலே இந்த அந்த சவுண்ட்லாம் போட்டு காமிச்சதுனால there is some எவ்வளோ டேபு அதை சுற்றி இருக்குது. அண்ட் ஐ ரியலி ஸ்டாண்ட் அப் ஃபார் திஸ் ஃப்ரெண்ட் வென் எவர் he needs me. பட் ஆனால் he is in a place, அவர்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் யார்கிட்டையுமே கிடையாது. அண்ட் இவ்வளோ நாள் பயந்து எப்படி அக்செப்ட் பண்ண இப்போ தான் ஸ்லோலி ஸ்டார்டிங் டு ஓப்பன் அப். பட் தெர் ஆர் so many boys, so many girls who want to actually be not proud, at least open about their orientation. So it is a very important film I thought for me to make. பட் ஆனால் is this the time? ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஆரம்பித்து நான் என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க, இவன் பண்ணால் கரெக்டாக பண்ணுவான், கரெக்டான விஷயம் சொல்லுவான்ற நம்பிக்கை 100% வந்ததுக்கப்புறம் ஐ ரியலி வாண்ட் டு மேக் தட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் தோஸ் ஃபில்ம்ஸ் பிகாஸ் வி ஹவ் டன் டூ மச் டேமேஜ் வித் மேக்கிங் ஸ்டீரியோடைப்பிங் ஆர் சேயிங் நாட் ஸோ ரைட் திங்ஸ் ஆன் ஸ்க்ரீன். இட் இஸ் சம்வேர் டைம் டு கிவ் பேக். அதுதான் ஐ திங்க் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பட் கொஞ்சம் நாள் கழிச்சு. உங்களோட பெஸ்ட் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எந்த படத்தை சொல்லுவீங்க? ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்ல விசேஷம். ஐ வாஸ் சரௌண்டட் வித் 3 of India's best actors. Urvashi ma'am, Sathyaraj sir and KPSC லலிதா அவங்க. இப்போது இந்த 3 பேருமே நிஜமாலே ஒரு ஃப்ரேமில் அவங்கள பார்க்கும்போது லைக் நான் இப்போ படம் எடுத்துகிட்டேன். நான் மூக்குத்தி அம்மன் உங்ககிட்ட பேசும்போதும் நான் வந்து செமையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல பாலாஜி அப்படி சொன்னீங்க. எனக்கு அது பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் ஆனால் இவ்வளோ இது வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் டினை ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். தே ஹவ் கிவன் something else to this film. Like I saw them closely perform அப்படின்னும் போது அவங்க கூடயே நான் நடுவில் நிற்கிறேன்னும் போது I was able to hold a frame for 15-20 seconds without saying anything. அது வந்து என்னென்னா they are so giving as actors. They made me do this in this film. And நார்மலாக வந்து நீங்கள் மூக்குத்தி அம்மன்லேயே I thought I was too loud. நான் எடுக்கும்போதே இல்லை டப் பண்ணும்போதே ஃபைனலாக பார்க்கும்போதே ஐ நியூ தட் நான் நிறைய வாட்டி சரவணன் சார் கிட்ட கேட்பேன், சார் நான் இன்னொரு வாட்டி டப் பண்ணிட்டா ரொம்ப கத்தியிருக்கேன் சார். இல்லை சார் அது வேணும்
இப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த படத்துக்கு ப்ராப்ளி அது ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சில பேர் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டாங்க, நானும் எனக்கே தெரியும் அப்படின்னு. இந்த படத்தில் ஐ ஹார்ட்லி ஸ்பீக் எனிதிங் இன் ஹை பிச். அந்த படத்துக்கு இமீடியட்டாக அடுத்து நான் பண்ணுறது இதுதான். ஸோ அதுக்குள்ளே டிராஸ்டிக்காக என்னால் மாற முடியுமான்ற டவுட்லாம் எனக்கு இருந்தது. பிகாஸ் ஆயுஷ்மான் குரானா இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஆயுஷ்மான் குரானாவா இவனா அப்படின்ற கம்பேரிசனுக்கு நான் போக விரும்பல. பட் ஆனால் வாட் எவர் தட் ஐ ஹவ் டன் திஸ் ஃபில்ம் இஸ் த பெஸ்ட் தட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார் பிகாஸ் ஆஃப் 3 other, இன்ஃபேக்ட் ஈவன் அப்பர்னா. ஸோ இவங்க 4 பேர் கூட நான் இருக்கும்போது ஐ பிகேம் அ பெட்டர் ஆக்டர் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ரைட். எனக்கு இந்த படத்தில் நான் பண்ண நார்மலாக இப்படி கீழே குனிஞ்சுப்பேன், ஐயோ நான் என்னடா இப்படி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் கொஞ்சம் நல்லாவே பார்த்தேன். ஒரு சில மூமெண்ட்ஸ் இப்போ யோசிச்சா பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் நிறைய இடத்துல ஐ பெர்ஃபார்ம் மை பெஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். நீங்கள் வந்து உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் திஸ் ஃபிலிம்? எஸ். ஓகே, ஜென்ரலாக சொல்கிறேன். ஐ மீன் பிகாஸ் சம் பீப்புள் டோன்ட் லைக் டு see that. Some actors genuinely say this. நான் ஒரு படம் முடிச்சப்பறம் நான் அந்த படத்தை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வெறும் நடிச்சா அது பண்ணலாம். இப்போ நான் டைரக்டும் பண்ணும்போது நான் வந்து ஒரு சில படம்லாம் நடிச்சிருக்கேன் இந்த சப்போர்ட்டிங் ஆக்டராக. அந்த படத்தில் நான் பார்க்கவே மாட்டேன், தேட்டருக்கே போக மாட்டேன். ஒரு வாட்டி ஒரு செம்ம ஹைப்பில் நான் வந்து அடுத்த அவன் அப்படிலாம் சொல்லி ஒரு படத்தை நடித்தேன். ஃபுல் படம் நான் இருப்பேன், பேசினே இருப்பேன், எல்லாம் காமெடி அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் எனக்கே என்னது இது ஜோக்கா அப்படின்ற மாதிரி. இந்த படத்துக்கு நான் 220 பேரை வந்து சத்தியம்லேயோ எஸ்கேப்லேயோ கூப்பிட்டு போகிறேன். எஸ்கேப்பில் அங்கே படிக்கட்டு இப்படி கீழே இறங்கும். படம் முடிகிற டைமில் நான் இங்கே இப்படி பெருமையாக இப்படி நின்றுருக்கேன். ஏன்னா சினிமா உள்ளே இருக்கிறவங்க பார்த்தவங்களாம் பயங்கர ஹாப்பியாக, அஜய் தெரிச்சிட்டிங்க, அடுத்தது நீங்கள் தான், கேலப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது சினிமாவில், அதெல்லாம் சொல்லி இப்படி சொன்னோன்னே 250 பீப்புள் 220 பீப்புள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை லைஃப் கூட்டின்னு போயிட்டேன். நின்றுட்டுருக்கேன், படம் முடியுது, இவங்க எல்லாரும் என்னை தாண்டி இப்படி போகிறாங்க. எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ஃபியூனரலில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ அவமானமாக இருந்து கூனி குறுகி போயிட்டேன் நான். அன்றைக்கி நான் நினச்சேன், நம்ம நடித்தோன்ற ஒரே காரணத்தினால நம்ம படத்தெல்லாம் வந்து யாரையும் டார்ச்சர் பண்ண வாங்கன்னு கூப்பிடக்கூடாது, நம்மளும் வந்து பார்க்குறத விட்டுலான்னு சொல்லிட்டு ஐ நாட் வாட்ச்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் அஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வாட்சிங் மீ ஆன் ஸ்க்ரீன். எல்கேஜி நான் பார்த்தேன், பட் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது சில இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம். ஸோ மூக்குத்தி அம்மலையும் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. பட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் வாட்சிங் மீ ஆன் ஸ்க்ரீன். நைஸ். ஐ திங்க் இது வந்து ஸ்டார்ட், அதுவே ஒரு நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு ஐ திங்க் இட் ஷோஸ். ஐ கைண்ட் ஆஃப் ஹோப் அது நிஜம்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு HR question, where do you see yourself 10 years from now? Yesterday somebody asked me 5 years from now. நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் பாஞ்சு. I'm just like, because you also, I don't know if it's restlessness, but நீங்க வந்து ஒரு நிறைய டைரக்ஷன்ஸில் போகிறீங்க இல்லையா? So it's like do you think you'll tire of direction or acting or something like that? See, if you ask me if I'm restless, yes, I am restless. Last time நான் உங்ககிட்ட சொன்னேன், I am restlessly peaceful man number 2. ஏன்னா ஷாருக் கான் சொல்லி தான் இதை நான் காப்பி அடித்தேன். நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், அதை செமையாக பண்ணணும்னு எனக்கு தோணும். பட் ஆனால் இப்போ இல்லை. இன்ஃபேக்ட் ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டில் நவ் ஐ ஹவன்ட் பிளான்ட் எனிதிங் டு ஹேப்பன். அது நடக்கும்போது எனக்கு பிடிச்சதுன்னா, அது பிடிச்சதுன்ற பட்சத்தில் ஐ ஹோல்ட் ஆன் டு இட் லைக் எனிதிங். அண்ட் ஒரு வாட்டி செமையாக வேலை பண்ணிட்டு அதோட எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ வாண்ட் டு கீப் டூயிங் தட் அகெயின் அண்ட் அகெயின் ஆஸ் லாங் ஆஸ் ஐ ஃபீல் ஹாப்பி டூயிங் தட். நான் சொன்னேன், இப்போ சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தாலே, நேற்றுக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று இருந்தது, அதில் கேட்டாங்க, நீங்கள் காமெடியெல்லாம் நடிச்சிருந்தாலே பர் டே சேலரி வாங்கிட்டு பயங்கர காசு. எனக்கு என்னென்னா, ஐ வாஸ் நாட் ஹாப்பி டூயிங் இட். ஐ ஸ்டாப்ட் when people இப்போ மக்களுக்கு பிடிக்காமல் போயிட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கெலாம் முன்னாடி எனக்கு பிடிக்கலன்றதுனால ஐ ஸ்டாப். So as long as I like something, I will continue doing that. Not because if I do this, probably tomorrow I end up doing something else. No. Right now I enjoy this phase of making films, or I enjoy the most in the writing. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுக்கிறது நான் எவ்வளோ நல்லா எடுப்பேன்றது ஒரு ப்ராசஸ். நான் ப்ராபப்ளி போக போக இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பெட்டராக எடுக்கணும், இந்த ஸ்டாண்டர்டு ரைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ரைட். ஏன்னா நான் பிளானே பண்ண மாட்டேன். எனக்கு பிளான் பண்ணால் ஒர்க் அவுட். ஐ லைக் தட் how wherever it takes, and that journey is thrilling, happy, and I don't have any complaints or any expectations. இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஷாருக் கானை வச்சு படம் பண்ணுறது தான் ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 2 வருஷத்தில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த ஜேர்னி சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது என்னன்னு தெரியாத வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி எக்ஸ்பெக்டிங் வாட் வில் கம் நெக்ஸ்ட். How do you write? It's ப்ராப்பராக இந்த செல்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனல் ப்ரோ டிராஃப்ட் ப்ரோ அந்த மாதிரி வச்சு எழுதுவீங்களா, இல்லை பேப்பர் பென்சிலா, இல்லை வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டா, எப்படி? நீங்கள் செல்டெக்னு சொல்லும்போது டக்குன்னு எனக்கு என்னென்னு செல்டெக்ஸ் அது ஏதோ சாஃப்ட்வேரில் எழுதுகிற சாஃப்ட்வேர், ரைட்டிங் சாஃப்ட்வேர்.
எனக்கு தெரியாது. I don't know if it's Celtex or Celtex, but அது CLTXனு பேரு. ஓகே, எனக்கு அது என்னன்னே தெரியாது. இந்த திரைக்கதை எழுதுவது எப்படி சுஜாதா புக் இருக்கு. இல்ல it's word மாதிரி ஒரு ஆப். இல்ல தெரியும், அது புரிஞ்சுது. நான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆப்ல எழுதுறது, அதுக்கப்புறம் ப்ராப்பரா ரூல் புக் படிச்சுட்டு வந்து, அது இல்லாம நான் எப்பவுமே வந்து பேப்பர் பேனால எழுதுற ஆளு. லெஃப்ட் ஹாஃப் ரைட் ஹாஃப். ஆமா, அந்த மாதிரி. அப்படி லெஃப்ட் ஹாஃப் ரைட் எல்லா இடத்துலயும் எழுதுவேன். ஒரு பேஜ் எவ்வளோ ஆப்டிமலாக யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி எழுதுகிற ஆள் தான். பட் ஆனால் நார்மலாக என்னோட ப்ராசஸ் வந்து ஐ ஒர்க் வித் அ டீம். ஐ ஆல்வேஸ் ஃபீல் கான்ஃபிடென்ட் வென் ஐ எம் வித் 5-6 பீப்புள் த்ரோயிங் ஐடியாஸ் அண்ட் கெட்டிங் தேர்ஸ். அதை வந்து நாங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் வந்து உங்களால் டைப் பண்ணலாம் வராதுன்றதுனால நாங்கள் வந்து என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ வீக் ஒரு அந்த பிரேக் எடுக்கிற டைமில் அதை அப்படியே டைப் பண்ணுறது ஒண்டி ஒரு 2 பேர்கிட்ட கொடுத்துருவோம். என்ன எழுதியிருக்கோமோ இதை டைப் பண்ணுங்கள் ஃபைனலாக இருக்கிறதுன்றது. ஸோ ஆனால் அந்த வகையில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த கம்ப்யூட்டரில் வச்சு வேர்டோ இல்லைனா பேப்பரில் எழுதினா கூட அந்த ஸ்பீடு வராது. ஸோ எங்களுக்கு அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் எங்களுது என்ன அப்படின்னா, நாளைக்கு தேட்டரில் 7 பேர் இதை கேட்டக்கூடாது அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களே கேட்கட்டும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனியாக பேசும்போது நான் சொன்னேன், அதே நேரத்தில் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வெளிலேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்தது, அது படத்துக்கு 10 பைசாக்கு யூஸ் ஆகலைன்னா நான் அதை அங்கேயே கட் பண்ணிடுவேன். இதான் லைன். இந்த ரோட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். திடீர்னு வந்து வேறு ஏதாவது சொல்லும்போது, அண்ட் ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அ கிரேட் டீம் ஹூஸ் பின் வித் மீ ஃப்ரம் மை ஆல்மோஸ்ட் ஃப்ரம் மை ரேடியோ டேஸ். அண்ட் தே டிட் LKG, மூக்குத்தி அம்மன், வீட்ல விசேஷம், 2 of them going out and directing their first film. அண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். நம்ம அப்பா என்னது நம்மளே இப்போ தான் நம்மக்கிட்டேருந்து அந்த 2 பேருக்கு வந்து நாங்கள் 2 பேரும் இன்ஸ்பிரேஷன் மாதிரி. RJ பாலாஜியோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ அவங்களே அவங்களே வெளில போய் their names are சுரேந்தர் அண்ட் சிற்றரசன். அண்ட் தேவ் டேக்கன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மீ அண்ட் சரவணன் சார் டூயிங் டுகெதர். ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி தே ஆல்சோ வாண்ட் டு டூ இட் டுகெதர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டியூவோ மாதிரி வருது இல்லை 2 பேர். நாங்கள் வந்து மூக்குத்தி அம்மன் பண்ணோம். அப்புறம் இந்த கூகுள் குட்டப்பான்ற படமும் 2 பேர் பண்ணாங்க, KS ரவிக்குமார் சாரோட அசோசியேட்ஸ். பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டூயிங் இட் வித் another பர்சன். நாட் ஒன்லி திஸ், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற கிரெடிட் கொடுத்துட்டு அண்ட் அந்த ஒர்க்குக்கான மரியாதை கொடுத்தா, imagine 10 people contributing to your vision, right? Then you being the sole person thinking and you have to put your name everywhere. நான் இதெல்லாம் பண்ணாமே என் பேர் படத்தில் 4 இடத்துல வருது, எனக்கு எதுக்கு இதுலேயே நான் போட்டுக்கிறேன் அப்படின்றனால. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டூயிங் இட் வித் ஹிம். அண்ட் இதுதான் எங்கள் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ வி டோன்ட் டூ இட் பாத்ரூமில் இருந்தால் ரைட்டிங் வரும், ஊட்டிக்கு போனால் வரும். நான் ஊட்டிக்கு போய் எழுதுவேன். பட் ஆனால் வி ஸ்டார்ட் at 7:30 எவ்ரி டே அட் ஆஃபீஸ், வி ஃபினிஷ் இட் பை 1. அண்ட் க்ரியேட்டிவாக மைண்டு உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு 4 o'clock 5 o'clock வி லீவ் ஹோம். ஸோ ஹாப்பியாகவும் இருப்போம், எழுதுறதும் நல்ல செமையாக வரும். இப்படி தான் நாங்கள் எழுதுவோம். 7:30 to 1. That is when the mind and body is fresh, we want to do that creative work. And it is not ரேண்டமாக ஒரு நாளைக்கு ஐடியா வரும் இல்லை. இட் இஸ் அ டிசிப்ளின். ஐ சி ரைட்டிங் ஆஸ் அ டிசிப்ளின் அண்ட் எனி ஒர்க் ஆஸ் அ டிசிப்ளின்டாக பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிதம் இருக்கும். அண்ட் ஒரு வாரம் வேலை பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு டிராஃப்ட் வருதுன்னா வி டேக் அ பிரேக். எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபேமிலியோடு இருப்போம். திருப்பி 4-5 நாளுக்கு அப்புறம் வி கம் பேக், வி ஒர்க் அண்ட் வி டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஐயோ ஐடியா வரலையே அப்படின்றது. அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஷின். உங்கள் RJ ஆடிஷன் போது you said a lot of jokes, பட் கடைசியில் ஏதோ ஒரு கானா பாட்டு பாடிட்டு அதுதான் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சுன்ட்டு, அதை ப்ளீஸ் கொஞ்சம் பாட முடியுமா? இப்போ நான் ஏழைகளின் அனிருத்ன்றதுனால என்கிட்ட இதை கேட்குறீங்க. ஐ நீட் தட் பிகாஸ் ஐ வாஸ் லைக் அதை படித்தோன்னே ஐ வாஸ் லைக் என்ன பாடியிருப்பாரு. ஸோ லெட்ஸ். அந்த படம் பேர் எனக்கு தெரில. இந்த பாட்டு வந்து நான் 6வது படிக்கும்போது எங்கள் ஃப்ளாட்டில் நியூ இயர் ப்ரோக்ராம் நடந்தது. அதான் நான் ஃபஸ்ட்டு ஏறின ஸ்டேஜ். அதில் வந்து இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினேன். ஹே மல்லத்தா பிரேம் மல்லத்தா வா 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 வா, அட கமல விமல சந்திர கல்லா வா 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 வா, அடி ராக்கம முக்கம கோவிந்தம்மா வா 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 வா, வாங்கடி வாங்கடி எங்களை வந்து பாருங்கடி, வாங்கடி வாங்கடி பாட்டை கொஞ்சம் கேளுங்கடி, ஏ மல்லத்தா பிரேம் மல்லத்தா கமல விமல சந்திர கல்லா ராக்கம முக்கம கோவிந்தம்மா வா 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 வா. That was awesome. Yes, thank you. இதனால தான் எனக்கு வேலையே கிடைச்சிது. நான் இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தேன் அதில். உடனே do you know that you are attending an audition for Tamil FM station? இல்லைங்க உங்களை பார்த்தா சேட்டு மாதிரி இருக்கீங்க, இங்கிலீஷ் தாங்க வருதுன்னு. நான் வேணா கானா பாட்டு பாட்டா அப்படின்னு பாடினோடனே வேலை கொடுத்துட்டாங்க. அந்த வேலை கொடுத்த இந்திரா அப்படின்றவங்க இப்போ பாம்பேல பெரிய பதவியில் இருக்காங்க. நன்றி உங்களுக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு நன்றி. முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் இது முடியும்னு மனசில் ரொம்ப வலிக்குது. நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க. கரெக்ட். இது 30வது இன்டர்வியூ. இதுக்கப்புறம் இன்னொரு 30 இருக்கும். ஸோ எனக்கு கமல் சார் இன்ஸ்பிரேஷன். ஓகே. I was like really awestruck
when I woke up in the morning, when I was feeling tired, இவ்வளோ இன்டர்வியூ போகணுமே இங்கே போகணுமேனும் போது he is touring every city in the country and every country in Asia to a already blockbuster vibe இருக்கிற multi-starrer film with Surya sir, with Fahad Fazil, with Vijay Sethupathi, with himself in it. அப்படி இருக்கிற படத்துக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போய் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ ஐ ஷுட் நாட் ஃபீல் டயர்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டாக்கிங் டு பீப்புள், டாக்கிங் டு யூ. I think my main interest in this is எனக்கு இந்த கானா song for instance. That's a side of Balaji I haven't seen. You know, it's nice. இப்போ நம்ம வந்து படத்தை பற்றியே கேட்டிருந்தேன்னா இல்லை சத்யராஜ் எப்படி இருக்காரு. அப்பா நீங்கள் அது கேட்கலன்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே சத்யராஜ் சார் நல்லா இருக்கார், ஊர்வசிமன் நல்லா நடிச்சிருக்காங்க, வித்யாசாகர் மியூசிக் எங்க வித்யாசாகர் மியூசிக்கே போடல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் சி இட்ஸ் நாட் யூ வின் சம் லூஸ் சம். ஐ திங்க் இட் இஸ் அ வின். ஏன்னா நீங்கள் ஒரு படம் நேற்றுக்கு வந்து சம்படி ஆஸ்மி நல்ல படம்லாம் வருது ஆனால் ஏன் வந்து மக்கள் பார்க்க மாட்டேன்றாங்கன்னா நல்ல படம் வந்தது அவங்களுக்கு தெரிய வைக்கணும். And my job is to take that film to as many people as possible. And if I don't actually believe in something that it is nice or working out, I will not be confident in front of camera to say padam vandu parunga. I feel embarrassed because tomorrow I have to meet you again. Maybe you might not like my film, but I really இப்போ மக்களுக்கு பிடிக்காத இது கேவலம் எடுத்திருக்கோம் அப்படின்னா I feel embarrassed to come back again say இந்த மூஞ்சி வச்சுட்டு நம்ம இதை சொன்னோன்னு. But I feel very confident that we have made a happy film and it is my job டு டேக் டு எவ்ரிபடி பாசிபிள். உங்களை பார்க்குற கொஞ்சம் க்ரௌட் இருப்பாங்க, வேறு ஏதோ ஒரு சேனலில் 3 வியூஸ் இருக்குன்னா அந்த 3 வியூஸுக்கு நான் பேசுவேன். எல்கேஜியில் ஒரு டைலாக் இருக்குது, ஏன்ப்பா இந்த வேலையை போய் பண்ண ஒரு ஓட்டு அப்படி, அந்த மாதிரி அந்த 3 வியூஸ். ஸோ ஐ வாண்ட் டு கோ எவ்ரிவேர், டாக் டு பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் வீட்ல விசேஷம். நன்றி, தேங்க்யூ. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ரிவ்யூ. தேங்க்யூ. வணக்கம்.